ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான சூப்பர் காமெடி தான். வாங்க காமெடி பார்க்க போயிடலாம். இப்ப வேலைக்கு கிளம்புறாரு. அதனால ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. சிந்தித்து பேசு, செயல்பட பேசு, சபையறிந்து பேசு, மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியாய் பேசு, பக்கம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, பெரிய பாரதியார் பொன்முடிகள் பேச வந்துட்டாரு. போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. பார்த்தீங்கன்னா, விடுதலைக்கு இப்ப பயங்கரமா கோவம் வரும். அவர் என்ன சொல்வாருன்னா, யார் அவன் காலையில தொழிலுக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகணும்னு பார்த்தா மறைஞ்சிருந்து பேசுறவன். சால்வா எடிசன் இல்லையா? அவர் பல்ப கண்டுபிடிக்கலையா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன ட்ரெயின்ல பேப்பர் போட்டாரு? அவரால கரண்ட் கண்டுபிடிக்கல, பல்ப கண்டுபிடிக்கலையா? சினிமா எல்லாத்தையும் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் எதிர்காலத்துல எதையாவது கண்டுபிடிப்போம்டா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நான் பேச விருப்பப்படலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாரு. ஏரியாவுக்கு போய் இதே மாதிரி பேசுவேன். இதே மாதிரி அங்கேயும் வந்து ஏதாவது பண்ண செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா பொழப்ப பார்க்க வர்றாங்களான்னு கோவப்படுத்தி இப்ப கிளம்பிடுவாரு. ஈயம்பத்திலைக்கு பேரிச்சப்பழம், ஈயம்பத்திலைக்கு பேரிச்சப்பழம், உடஞ்ச ஜாமானுக்கு பேரிச்சப்பழம் கத்திக்கிட்டே வருவாரு. ஏன் நில்லு இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ஓட்ட உடசலுக்கு பேரிச்சப்பழம் சொன்னேன். ஈய பழைய பாத்திரங்களுக்கு பேரிச்சப்பழம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இரு இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேட்பாங்க. வெறும் பேரிச்சப்பழம் மட்டும் தான் குடுப்பியா, வேற எதுவும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்றவாரு. சரி இரி நான் வாரேன்ட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு மண்ணு குடம் இருக்குல்ல, அதான் கொண்டு வருவாங்க. அதுல முக்காவாசி உடஞ்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சுத்தமா எதுவுமே இருக்காது. இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1/4 கிலோ பேரிச்சப்பழம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, இதை வச்சுக்கிட்டு உனக்கு 1/4 கிலோ பேரிச்சப்பழம் கொடுக்கணுமா இப்ப இவர் கேட்பாரு. காலையில உனக்கு வம்ப வளர்க்கறதுக்கு என்ன விட்டா வேற ஆள் கிடைக்கலையான்னு இவர் கோவப்படுவாரு. போன ஜாமான்களா உருப்படி இல்லாத ஜாமான்களா கொடுத்து தான் இந்த மாதிரி நீயும் புருஷனும் உடம்ப பெருத்துக்கிட்டு திரியுறீங்களா? இதுக்கெல்லாம் பேரிச்சப்பழம் கொடுக்க மாட்டேன் காரிட்டு இருப்பேன். அதாவது பின்னாடி வேணா கொடுக்குறேன், நீயும் புருஷனும் சேர்ந்து போய் சேருங்க அப்படின்னு திட்டுவாரு. என்ன பத்தி பேசும்போது எதுக்கு என் புருஷனை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறதுக்கு டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, உன்னையும் வச்சு வாழ்றான்ல அதுக்காக தான் அவனை திட்டுறேன்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அப்படியா பேசுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி தூக்கி இந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. ஐயோ இங்க வாங்கல, இங்க பாருங்க எங்க ஆத்தா எனக்கு சீக்கிரமா கொடுத்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிட்டான், வந்து இவன் வாயை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உஷாராயிருவாரு. இந்த பானைக்கே வாய் வெட்டுவாங்களா, இது சரியான சல்லிப்பைய ஊரா இருக்கும் போலயே. அடுத்த ஊரை பார்க்க வேண்டியதான் போயிடுவாரு. இன்னொரு லேடி வருவாங்க. கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானையை கொடுப்பாங்க. அந்த பானை உடையாத பானையா தான் இருக்கும். இதை வச்சுட்டு எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இரு நாங்க நிறுத்து பார்த்து தான் சொல்லுவோம்னு சொல்லுவாரு. உடனே கையாலேயே இப்படி பார்ப்பாரு. என்ன கையாலே பார்க்குற, எடை போட்டு பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நாங்கெல்லாம் 18 வருஷம் சர்வீஸ், அதெல்லாம் கண்ணாலே பார்த்தாலே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 7,4 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை ஒரு 3/4 ரூபா சேர்த்து போட்டு கூடாதும் போது எதுக்குமான்னு கேட்கும்போது ஒரு ரவுண்டா இருக்கட்டும்ல அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கும் ரவுண்டு வட்டம் சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு சரி இந்தா போ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு பானையை வாங்கி வச்சுப்பாரு. இந்த சட்டி வந்து ஒரு சில்வர் சட்டியா இருக்கும், ரொம்ப பழைய சட்டியா தான் இருக்கும். உடனே அந்த சட்டியை போட்டு உடச்சு போட்டுறாரு. உடச்சு தானே வைக்கும்போது காலையிலேருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் பிரச்சனை இல்லாம போயிருக்கு அப்படின்னு உடச்சு நறுக்கிட்டு உள்ள வைக்கிறான்னு போகும்போது ஒரு ஆள் வந்து கையை பிடிப்பாரு. என்னையான்னு கேட்கும்போது எனக்கும் ஒரு ரவுண்டு வேணும்னு கேட்பாரு. என்ன ரவுண்டுன்னு கேட்கும்போது இந்த பானைக்கு சொந்தக்காரி இருக்காலே என் பொண்டாட்டி, அவளுக்கு சொந்தக்காரி தெரியுமா உனக்குன்னு கேட்கும்போது என்ன வேலைன்னு கேட்பாரு. 70 ரூபா, நீ வெறும் 8 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுருக்க, மிச்சம் 62 ரூபாய் எடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லுக்கு நிப்பாரு. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா சமக்கம் வந்து இந்த சைக்கிள் இந்த தராசு இது எல்லாத்தையும் சேர்த்து 50 ரூபா தான் வரும். 50 ரூபா தான் என்னோட முதலே, உனக்கு நான் 60 ரூபா 20 ரூபா தரணுமா போடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்க போவாரு. தனமா சண்டை போடுறீங்களா, இதெல்லாம் ஊராயுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பத்தியே தப்பா பேசுறாண்டா, வாங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு நல்லா முத்து விட்டுருவாரு. எஸ்கேப் ஆகி வந்துட்டு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு. 4 தலைமுறைக்கு அப்புறமா நாடாளும் பரம்பரைன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா இம்மூட்டு கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கேன். எப்பதான் காரு வீடு பங்களா நம்மளும் செட்டில் ஆக போறோமோ தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புவாரு. இவர் வாங்க ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொண்டு வந்துட்டு இதை வச்சுக்கிட்டு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு காரு ஏசி பங்களா தரமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த எட்டனா இருக்கு, இதை வாங்கிட்டு போய் பணியாரம் வாங்கி தின்னுட்டு படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. அந்த பேப்பர் வாங்கி வைக்கிறாருல, அது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பாரு. என்ன படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பசுமலை காட்டில் புதையல் போட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாரு. இது புதையலா அப்படின்னு சொல்லிட்டு போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வழியெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆஹா நல்ல காலம் பிறந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்னையோட அந்த தொழிலுக்கு வந்து ஒரு முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எட்டி உதச்சிட்டு அவர் செஞ்சுட்டு வேலையெல்லாம் எட்டி உதச்சிட்டு அந்த பேப்பர் மட்டும் பத்திரமா மடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுப்பாரு. அதோட வேகமா அந்த பாக்கெட் வரை கெட்டிமா கையில பிடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு ஆள் ஆப்போசிட்ல வருவாரு. இவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது போகும்போது என்னப்பா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எத்தாப்புல ஒருத்தன் வரானே நல்லா இருக்கே என்ன இதுன்னு கேட்க மாட்டேன்னு கேட்பாரு. எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும்னு கேட்கும்போது இது மாதிரி எத்தனை தடவை பழைய பேப்பர் அது இது நம்மளாம் போட்டு பழகிருப்போம், இப்படி பேசாம போறீங்கன்னு சரி நல்லா இருக்கியா இல்லையா என்ன ஏது அப்படி கேட்பாரு. என்னப்பா இப்படி கேட்கிற, ஒரு அன்பா பிரியமா கேட்க மாட்டியா, ஏதோ அதை நான் கையை வச்சு ஒரு மாதிரி பிடிச்சிட்டே இருக்கேன் என்னதுன்னு கேட்பாரு. எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்வாரு. என்னது நெஞ்சு வலியா, அது என்னமோ நெஞ்சு வலி மாதிரி தெரியல, ஏதோ புதையல் தேடி போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிடுவார். ஏதோ புதையல் தேடி போறது கரெக்டா சொல்றானே அப்படின்ற மாதிரி இவருக்கே அதிர்ச்சி ஆயிடும். புதையல் தேடி அலையறவனா இருப்பானோ. சரி டாய் இப்போ நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்லுவாங்க, நான் எங்க போறதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் முடிச்சிட்டே இருக்கேன், இப்போ நீ எங்க போறியோ உன் கூடவே சேர்ந்து நான் வரலாம் முடிவு பண்ணிட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இவனை கலட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. அப்படி மேலே பார்த்துட்டு இருப்பாரு. உடனே அவர் கேட்பாரு, என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி மேலே பார்க்குறது கேட்கும்போது ஆஹா இவனா ஒரு ஐடியா கோர்த்து விட்டான், பைத்தியம் மாதிரியே நடிப்போம், அப்பதான் இவனை கழட்டி விட முடியும், இல்ல ஊரே சேர்ந்து வருவாங்க புதையல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி நெக்கத்தை கடிச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுலயே அவர் பயந்துருவார். அதுக்கப்புறம் 4 ஜம்ப் பண்ணி கீழே வந்து கல்ல எடுத்துருவாரு. அவ்வளவுதான் அந்த ஆள் விட்டா போதும் ஓட ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே விரட்டி வருவார் பாருங்க. அதோட ஓடியே போயிடுவார். அப்பாடா இதே மாதிரி வரவங்க அத்தனை பேரையும் விரட்டி அடிச்சிடணும், அப்பதான் புதையல் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி அதோட அங்கிருந்து தப்பிச்சு வருவாரு. இப்போ வந்துட்டு இருப்பாரு. வர வழியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரொம்ப மெலிஞ்சு போய் வருவாரு. உடனே அவர் பிடிச்சி வச்சு என்ன கேட்பாருன்னா, என்னப்பா முன்னாடி பார்க்கும்போது ஆள் பருமனா அப்படி இருப்பேன், இப்போ என்ன ஃபுல்லா எக்ஸசைஸா நல்லா கட்டுக்கோப்பா ஆயிட்ட, ஃபுல்லா அதாவது வெஜிடபிள் சூப்பு அப்புறம் வந்து ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸா குடிச்சு நல்லா ஸ்லிம் ஆயிட்டியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்மக்கும் ஒரு படார்னு ஒரு அறைய விடுவாரு. நானே 6 மாசமா சோறு தண்ணி இல்லாம ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்பதான் வரேன், உனக்கு என்ன பார்த்தா ஓங்கி ஒரு அறைவாரு. அடியை வாங்கிட்டு வடக்கு பக்கம் போனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு, தெற்கு பக்கம் போனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு, இப்போ இந்த பக்கம் போட்டு வருவாரு. யாரை கேட்டாலும் அந்த அந்த ஒரு மலை இருக்கு சொன்னாங்கல்ல, அந்த மலையில தானே புதையல் இருக்கு, அதுக்கு வழி தெரியல, இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு கடை வரும். கடையில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. இந்த தம்பி கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டே தம்பி தம்பின்னு கூப்பிடுவாரு. அவர் திரும்பவே மாட்டாரு. ஏன் கருப்பு சட்டை போட்ட தம்பி திரும்பி
அமைதியானவன திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, ஆள் பெரிய ஆளா இருப்பாரு. என்னது இது பின்னாடி இருந்து பார்க்கும்போது சின்ன பையனா இருந்தா, முன்னாடி பார்க்க பெரிய ஆளா இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. இந்த பசுமலை காட்டுக்கே தலைவன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறைவாரு. வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர்ட்ட எதுவுமே கேட்காம அங்கிருந்து வேக வேகமா போறாரு. வந்து விக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு லேடி வருவாங்க. இது பைத்தியமாச்சே ஏதோ விக்கிட்டு இருக்கு கொஞ்சம் மோர் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு மோர் கொடுத்து தான் பார்ப்பாங்க. அது கூட மோர் கிளாஸ் தூக்கி போட்டு இவங்களோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மாதிரி கியா மியான்னு பாட்டு பாடிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் அவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து ஆடிட்டு யாராவது வாங்கல இந்த பைத்தியம் என் கையை பிடிச்சி இழுக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கூடி இருந்தவங்க எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போலீஸ்கார் வந்துருவாரு. எதுக்கு ஒருத்தனை போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவன் அப்ப அங்க வரல அப்படின்னா இவன் இந்த மாதிரி பண்ணிருப்பான் இவன் பைத்தியம்னு சொல்லுவாரு. அவன் பைத்தியம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் திட்டுவாரு. கிட்டதெல்லாம் இவர் காப்பாத்திடுவாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இவர் அடியை போட்டு அனுப்பிடுவாரு. அவர்கிட்ட அடியை வாங்கிட்டு இப்போ காட்டு பக்கமா வருவாரு. என்ன எங்கிட்டு பார்த்தாலும் மரமா இருக்கு. ஓ காடுனா அப்படித்தானே இருக்கும். வரும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. பேர் வச்சிருக்காங்க. இங்க நிறைய இறந்து போனவங்க வேற இருப்பாங்க சொல்றாங்க. இறந்து போனவங்களும் ஆவியா வேற சுத்திட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. வரும்போதே பாத்தீங்கன்னா ஆவும் சத்தம் கேட்கறதுல பயந்து உளுந்து வாரி வந்துட்டே இருப்பாரு. சரி அவர் காலையில கிளம்ப ஆரம்பிச்சாரு. இப்ப நைட் ஆயிடுச்சு. நடுஜாம கிட்ட ஆயிடுச்சு. அந்த இடத்தை பார்த்து கரெக்டா வந்துட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தோண்ட ஆரம்பிப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி கிடைக்கும். புதையல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா போயிரு. உடனே அந்த பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கே சொன்னிச்சு உனக்கு நடுமுதுகளும் வந்து மச்சம் இருக்கு அதனால உனக்கு புதையல் கிடைக்கும் அன்னைக்கே சொன்னிச்சு அதே மாதிரி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி கார் வாங்குவாராம். அதுக்கப்புறம் 4 பஸ் வாங்கி விடுவாராம். வரைக்கும் பாத்திரக்கூடாது யார் கண்ணிலே பற்றக்கூடாது யாரும் பங்குக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி ஓலை மாதிரி இருக்கும். இது என்ன ராஜா காலத்து ஓலை மாதிரி இருக்கு. ஒரு வேலை புதையல் எங்க இருக்கும் இதுல இருக்கும் போல இருக்கு புதையல் வேற இடத்துல இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கலாம் நினைப்பாரு. அதுல என்ன பிள்ளையார் சொல்லி போட்டு கீழே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே கீழே படிடா அப்படின்னு சொல்லி கீழே படிக்கும்போது புதையல் ஆட வேண்டும் உனக்கு புதையல் இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் நிறைய டேஷ் போட்டிருப்பாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையல சேர்த்து வச்ச மாதிரி வச்சு அவன் போற காலத்துல இந்த மாதிரி எழுதி வச்சா நீ நோகாம வந்து புதையல் எடுத்துக்கணுமா நினைக்கிறேன் அப்படிக்கணும் அப்படி இப்படின்னு எழுதிட்டு மேலே படின்னு போவாரு. திரும்ப மேலே படிக்கும்போது பாத்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் சிரிப்பில் வாழ்ந்திடாதுன்னு சொல்லிட்டு கீழே படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே லைனை திரும்ப ஆரம்பிக்கும். பாத்தீங்களா புதையல் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிற தொழிலையும் விட்டுட்டேனே இப்போ அனாதை நினைக்கிறேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்படி புலம்பிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் திரும்ப வருவாரு. டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு நான் பைத்தியம்னு சொல்லுவாரு. நான் எந்த பைத்தியம்டா தன்னை பைத்தியம் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிறைய போட்டு உண்மையை சொல்லி இங்க நடந்து நிறைய பேர் இறந்து போறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஐயா நான் முழுசா வாழ கொலை கூட பார்த்ததில்லை ஐயா நீங்க எப்படி கேட்கறீங்கன்னு கேட்பாரு. நல்லா இப்படி கேட்கக்கூடாது நல்லா அடிச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாரு. எனக்கு இது நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டே போவாரு. அதாவது இது காமெடியா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மெசேஜும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காமெடி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி